பாரம்பரிய வைத்தியத்தில் கட்டியை உடைக்கிறதுக்கான மருத்துவம். இன்றைக்கி வெயில் பனி இது தாங்காமல் அங்கங்கே கட்டி வருது. குழந்தைங்களுக்கு கட்டி, பெரியவங்களுக்கு கட்டி, அது வேனல் கட்டின்னு சொல்கிறோம், சூட்டால் வருது. அது இல்லாமல் சாப்பிட்ற உணவுகள் செமிக்காமல் மலச்சிக்கலால் கட்டி வரும். இந்த கட்டியை உடைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். செவ்வரளி பூ, ஜாதிக்காய், பூவரசு இலை, நாட்டு மாட்டு பால், பெருங்காயம், இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். கட்டியை உடைக்க, கட்டி அப்படின்னாக்கா வேனல் காலத்துலன்னு சரி, குளிர்காலத்துலையும் சரி, எந்த காலத்துலனாலும் கட்டி உடம்புல வந்துருச்சுனாக்கா தேவையில்லாத கழிவுகளை நம்ம உடம்பு தானாகவே வெளியேற்றுதுன்னு அர்த்தம். அந்த கட்டியை நம்ம கிள்ளி விடக்கூடாது. அதே நேரத்தில் மூக்கு அந்த மாதிரி எதாவது வச்சு குத்தி விட்டுட்டீங்கனாலும் பழுத்து அதுவாக கசடு உடஞ்சி வெளியே வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு வேதனை கொடுக்காது. அதை நீங்கள் குத்தி விட்டுட்டீங்க அல்லது கிள்ளி விட்டுட்டீங்கனாக்கா அது பழுத்து உடையாது, கல்லறை கட்டியாக மாறிடும். இந்த கட்டி உடையாமல் இருந்துக்கிட்டு வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கும், அல்லது கலலை கட்டி மாதிரி அப்படியே நின்றும். அதனால கட்டி எந்த கட்டி வந்தாலும் நீங்கள் அதை மருந்து போட்டு உள்ள கட்டியை அமுக்காதீங்க. பழுத்து வெளியே உடையிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். உடம்புல எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னாக்கா கட்டி சீக்கிரமாக உடைஞ்சிரும். கட்டி உடையிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பூவரச இலை, பெருங்காயம், செவ்வரளி பூ கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். இது மூணையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட ஜாதிக்காய் பொடி கூட்டு மருந்தாக கூட சேர்த்துக்கிறணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்க்கணும். கொஞ்சமாக கூட பால் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த கட்டி மேலே வச்சு கெட்டும்போது கீழே வலிஞ்சு ஒழுகக்கூடாது. அந்த அளவுக்கு பதமாக நம்ம மருந்து அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த கலவையை ஒரு பஞ்சு மேலே எடுத்து வச்சு காட்டன் துணி வச்சு எந்த இடத்துல கட்டி இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் கட்டி வச்சுட்டிங்கனாக்கா பகல் நேரத்தில் துணி எடுத்து விட்டிங்கனாக்கா அந்த பஞ்சு ஒட்டுனது ஒட்டி இருக்கும். சீக்கிரமாகவே பழுத்து உடஞ்சி ஆணி வேரோட வெளித்தள்ளி கொண்டு வந்துடும். கட்டிக்கான மருத்துவம் ஜாதிக்காய், பூவரசு இலை, பெருங்காயம், நாட்டு மாட்டு பால், செவ்வரளி பூ, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கோம். 3 நாள் போட்டால் போதும், அந்த கட்டி உடைஞ்சிரும். எப்படியாப்பட்ட கட்டியை உடைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.